சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை, தாய்மார்களை, பச்சை குழந்தைகளை, இது பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்டு உலகத்தின் கண்காணிப்பில் இருந்த இடங்களிலே குறிபார்த்து கொத்து கொத்தாக மக்களை கொன்று ஒழித்தானே. நான் எவரிடத்திலும் பணத்தை பெற்றுக் கொண்டு ஈழ உறவுகளுக்காக, புலிகளுக்காக இந்த மண்ணில் பணி செய்யவில்லை. நாம் சோர்ந்து அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கலைந்து போகிற கூட்டம் அல்ல. எழ எழ மீண்டும் எழுவோம், எழுவோம், ஒன்றாய், நூறாய், ஆயிரமாய், பத்தாயிரமாய், லட்சமாய் மீண்டும் எமது விடுதலை புலிகளும் எமது உலக தமிழ் மக்களும் எழுவார்கள். இனி வரும் காலங்களில் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய எவராக இருந்தாலும் தமிழ் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ள செய்கின்ற அதற்கான தீர்வை நோக்கி தமிழக சட்டமன்றம் தானாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அழுத்தத்தை தரக்கூடிய ஆளுமைகளை இந்த மண்ணில் நாம் உருவாக்க வேண்டும். ஒத்த சீட்டு முத்தையா என்று என் உறவுகள் என்னை கிண்டல் செய்யலாம். நான் இந்த கூட்டத்திலே பதிவு செய்கிறேன். 1.5 லட்சம் மக்களை பலி கொடுத்த அந்த வலி சுமந்த நாளிலிருந்து பதிவு செய்கிறேன். இங்கு பன்றி குடிசைகளை விட மோசமாக வாழ்ந்த அந்த என் ஈழத்து உறவுகளுக்கு சட்ட ரீதியான அத்தனை அடிப்படை தேவைகளையும் ஓரளவுக்கு அவர்களை நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற வகையில் மாற்று ஏற்பாடுகளை இந்த மண்ணில் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் வேல் முருகன் என்பதை உலக ஈழத்தமிழ் உறவுகளுக்கு இந்த கூட்டத்தொடரில் கூட 3000 வீடுகளை கட்டித் தருவதற்கான உத்தரவை பெற்றிருக்கும். 7 கோடி தமிழ் மக்களாகிய நாம் ஒரு அழுத்தத்தை தந்து, ஒரு அரசியல் ரீதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை தந்து 16 ஆண்டுகளும் இன்றோடு நிறைவு செய்கின்ற எம் ஈழ உறவுகளுக்கான ஒரு விடியலை அல்லது முதலில் ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணையை பெற்றுத்தர முடியாத அவலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே நான் வந்த உடனேயே இது கொண்டாடுகின்ற நிகழ்வல்ல, விசிலடிக்கிற நிகழ்வில்ல, கைத்தட்டி அகமகிழ்ச்சி அடைகிற நிகழ்வல்ல. ஆனால் அதே நேரத்தில் நாம் சோர்ந்து அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கலைந்து போகிற கூட்டம் அல்ல. எழ எழ மீண்டும் எழுவோம், எழுவோம், ஒன்றாய், நூறாய், ஆயிரமாய், பத்தாயிரமாய், லட்சமாய் மீண்டும் எமது விடுதலை புலிகளும் எமது உலக தமிழ் மக்களும் எழுவார்கள். அதை நாம் ஒன்று கூடி ஒரு உறுதியெடுத்துக்கிற ஒரு நாளாக, ஒரு எழுச்சி பெற்றுக் கொள்கிற ஒரு நாளாக இங்கே என்னுடைய அருமை அக்கா ஆனந்தி அவர்களும், ஐயா ஐயநாதன் அவர்களும், எங்கள் தமிழா பாண்டியன் அவர்களும் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை வாய்ப்பு கிடைத்த இடமெல்லாம் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஐக்கிய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்ற போது இந்த நாட்டுடைய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்களை நானும் ஆனந்தி அக்காவும் ஒரு நாள் முழுவதும் வெள்ளை மாளிகையை சுற்றி இருக்கிற அத்தனை உயரதிகாரிகளையும் சென்று சந்தித்து எம் இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மாபெரும் இனப்படுகொலையை கண்ணீரோடு நாங்கள் அங்கே எடுத்து வைத்தோம். என் தமிழ் பேச்சை இன்னொரு அக்கா, தமிழீழ தேசிய தலைவரை உயிராக நேசித்த புஷ்பராணி அக்கா அவர்களும் ஆனந்தி அக்கா அவருடைய மொழியிலேயே எடுத்து சொன்னார்கள். அவர்கள் உன்னிப்பாக கேட்டுக்கொள்கிறார்கள், உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த புவி சார்ந்த அரசியலில் இந்தியா என்கிற மிகப்பெரிய ஒரு வணிகம் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடைய வணிக சந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு எமது மக்களுக்கான நீதியை உலக நாடுகளும் பெற்றுத்தர மறுக்கிறது. இனஅழிப்பில் பங்கேற்று உதவிய இந்தியாவும் அதை மறைக்கிறது. ஆக இந்த சூழலில்தான் தமிழர் நிலமாக தமிழ்நாடு இதை அடைகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை சொல்லி எம் இனம் எழுச்சி கொள்ள வேண்டும், இன உணர்வு கொள்ள வேண்டும், மான உணர்வு கொள்ள வேண்டும். பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் எம் இனத்தை அழித்தார்கள். 1.5 லட்சத்துக்கும் 1 லட்சத்துக்கும் 70,000க்கும் மேற்பட்ட என் விதவை தாய்மார்கள் இருக்கிறார்கள். 90,000க்கும் மேற்பட்ட ஒரே நாள் போரில் எம் தாய்மார்களின் தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 50,000க்கும் மேற்பட்ட போராளிகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி அந்த மண்ணில் மரணித்திருக்கிறார்கள் அல்லது விதையாக விழுந்திருக்கிறார்கள். ஆக இவர்களை இந்த தமிழர் நிலம், தாய் நிலம் நினைவை சுமர்ந்து அடுத்தடுத்த நம்முடைய தலைமுறைக்கு இந்த செய்திகளை நாம் சொல்லி இந்த தலைமுறையை இன உணர்வோடு, மான உணர்வோடு, தன்மான உணர்வோடு தமிழர் என்கிற இன எழுச்சியின் அடிப்படையில் அணிதிரட்டி இனி வரும் காலங்களில் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய எவராக இருந்தாலும்
அதற்கான தீர்வை நோக்கி தமிழக சட்டமன்றம் தானாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அழுத்தத்தை தரக்கூடிய ஆளுமைகளை இந்த மண்ணில் நாம் உருவாக்க வேண்டும். ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தனித்தமிழ் ஈழம் என்கிற அரசை உருவாக்கித் கொள்வதற்கு ஒன்றிய அரசு இதை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி ஐக்கிய நாடுகளின் சபையின் மூலமாக செய்த பாவத்திற்கு ஒரு பரிச்சாயத்தை தேடிக்கொள்கின்ற ஒரு புற அழுத்தம் இந்த தமிழர் நிலத்திலிருந்து உருவாக வேண்டும். நான் கேட்கிறேன், 1.5 லட்சம் தமிழ் மக்களை ஒரே நாளில் கொன்றான். லட்சக்கணக்கான மக்கள் தந்தை செல்வாவின் காலத்திலிருந்து இன்று வரையில் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை கட்சிகள், எத்தனை அமைப்புகள், எத்தனை இயக்கங்கள் இது போன்ற பதாகைகளை பொருத்தி நாளைய பிள்ளை செல்வங்களுக்கு உன் இனம், உன் தாய், உன் தாத்தன், உன் பாட்டன், உன் முப்பாட்டன் வம்சத்தில் தோன்றிய தொப்புள்கொடி உறவுகள் 10 மைல் கடல் எல்லையில் அழித்து ஒழித்திருக்கிறார்கள். இதற்கு நீதி கேட்பதற்கு நாம் வீதிக்கு வர வேண்டாமா? நீங்க ஓட்டுக்கு தேர்தலுக்கு நேரத்தில் யார் வேண்டுமானாலும் வந்து ஓட்டு கேளுங்க, ஓட்டு அரசியலில் இருங்க, நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் மாவீரர் நாளை கூட நீங்கள் கொண்டாட வேண்டும், அந்த மாவீரர்களை பூஜிக்க வேண்டும். அவர்கள் கல்லறை தீபங்களாக இருக்கின்ற அந்த கல்லறைகளை வடிவமைத்து அதில் பூக்களை சொரிந்து வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று கூட நான் கேட்க மாட்டேன். ஆனால் சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை, தாய்மார்களை, பெற்ற குழந்தைகளை, பாதுகாப்பு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை, மருத்துவமனையில் இருந்தவர்களை, யாழ் நூலகம் உள்ளிட்ட அறிவு சார்ந்த தமிழுடைய சொத்துக்களை, இந்து கோயில்களை, சர்ச்சுகளை, இஸ்லாமியர்கள் தொழுகை செய்கின்ற பள்ளி வாசல்களை அனைத்திலும் குறிபார்த்து கொண்டு போட்டார். இது பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்டு உலகத்தின் கண்காணிப்பின் இருந்த இடங்களிலே குண்டை மிச்சம் செய்யாமல், குண்டை அதிகமாக வீணாக்காமல் குறிபார்த்து கொத்து கொத்தாக மக்களை கொன்று ஒழித்தானே, அந்த காட்சிகள் தானே இங்கு படமாக்கப்பட்டிருக்கிறது. 12 வயது பாலகன் பாலச்சந்திரன் போராளி அல்ல, எங்கள் இசைப்பிரியா போர்க்களத்தில் இருந்து பூத்த ஒரு பூ. பத்திரிகை ஊடகத்துறையில் பணியாற்றிய அந்த பூ அழிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பூக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பிஞ்சுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மழை செல்வங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை குறித்து கவலை கொள்ளாமல் இங்கு சினிமா மோகத்தாலும் சாதிய சங்கங்களின்பால் ஈர்க்கப்பட்டும் மதவெறியினால் அரசியல் கட்சியில் அணிவகுப்பதுமாக இருக்கிற இந்த தமிழர் நிலத்தில் இருக்கிற என் தமிழ்ச்சாதி உறவுகளை ஒரு உணர்வு எழுச்சுள்ள ஒரு கூட்டமாக மாற்றி இங்கு தமிழ் தேசிய அரசியலும் தமிழருக்கான அரசியலும் வெல்ல வேண்டும் என்கிற கருத்தை இந்த மனங்களில் விதைப்பதற்கான ஒரு நினைவேந்தலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஈழத்து உறவுகள் இந்த மண்ணில் அகதிகளாக வந்தவர்கள் பன்றி குடிசைகளை விட கேவலமாக வாழ்ந்தார்கள். சிலர் கேட்கிறார்கள், ஒரு எம்எல்ஏவாகி என்ன செய்ய முடியும் என்று. ஒத்த சீட்டு முத்தையா என்று என் உறவுகள் என்னை கிண்டல் செய்யலாம். நான் இந்த கூட்டத்திலே பதிவு செய்கிறேன், 1.5 லட்சம் மக்களை பலி கொடுத்த அந்த வலி சுமந்த நாளிலிருந்து பதிவு செய்கிறேன். இங்கு பன்றி குடிசைகளை விட மோசமாக வாழ்ந்த அந்த என் ஈழத்து உறவுகளுக்கு சட்ட ரீதியான அத்தனை அடிப்படை தேவைகளையும் ஓரளவுக்கு அவர்களை நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற வகையில் மாற்று ஏற்பாடுகளை இந்த மண்ணில் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் வேல் முருகன் என்பதை உலக என் ஈழத்தமிழ் உறவுகளுக்கு தெரிவித்தேன். இந்த கூட்டத்தொடரில் கூட 3000 வீடுகளை கட்டித் தருவதற்கான உத்தரவை பெற்றிருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நியாயமான குடும்ப அட்டைக்கு தரப்படுகின்ற அத்தனையும் எம் ஈழ உறவுகளுக்கு தர வேண்டும் என்பதில் இருந்து அவர்களுக்கான சாலை, குடிநீர், கல்வி 1ஆவிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்க முடியாது. அவர்கள் வந்த காலத்தில் அனுமதி கிடையாது. அதற்கு பிறகு அதை போராடி பெற்றோம். அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளி வரை கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு உயர்கல்வி கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தோம். சமீபத்தில் தான் இன்றைக்கு பொறியியல் படிக்கிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கிறோம். இன்னும் இந்த ஒன்றிய அரசு மருத்துவக் கல்வி படிப்பதற்கு என் ஈழ உறவுகளுக்கு அனுமதி இல்லை. அதை கூட கடந்த கூட்டத்தொடரில் மன்றாடி இருக்கிறோம். கடல் வழியாக வந்தவரிடம் பாஸ்போர்ட் இருக்காது. போர் நடந்த போது பிழைத்தால் போதும் உயிரை பிடித்து கையில் வந்து தோணியிலும் வந்து ஒதுங்கினார்கள், படகில் வந்து ஒதுங்கினார்கள். அந்த ஒதுங்கியவர்களிடத்திலே திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பாஸ்போர்ட் இருக்கிறதா? கடவுச்சீட்டு கைகளில் இருக்கிறதா? வெளிநாட்டின் சட்டம் உங்கள் மீது பாயும். கடவுச்சீட்டு இல்லாமல் வந்த
பிரிவின் கீழ் உங்களை கைது செய்வோம் என்று கைது செய்த போதெல்லாம் நூற்றுக்கணக்கான எம் ஈழ உறவுகளையும் போராளிகளையும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிடையும் அன்றைய முதலமைச்சர் கலைஞரிடத்திலையும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடத்திலும் போய் நின்று ஒரு முறைக்கு 10 முறை 15 முறை பார்த்து பேசி பேசி இந்த வழி சுமந்த அவருடைய வாழ்க்கையை எடுத்து கூறி நூற்றுக்கணக்கான உறவுகளை பத்திரமாக பாதுகாத்து பூமி பந்தில் இருக்கிற உலகத்தின் பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்தவன் வேல்முருகன் என்பதை இந்த நாளில் பதிவு செய்கிறார். அதற்கு எனது குடும்பம் எனது சகோதரர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். என் கட்சி தோழர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். என் முந்திரி காடுகள் உறுதுணையாக இருந்தது. இது தெரிய வேண்டிய ஐபிக்கு தெரியும், RAWக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு தெரியும். ஆதலால் பகிரங்கமாக நான் சொல்லுகிறேன், நான் எவரிடத்திலும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஈழ உறவுகளுக்காக புலிகளுக்காக இந்த மண்ணில் பணி செய்யவில்லை. இதுவரையிலும் எனது 45 ஆண்டுகள் அரசியல் பொது வாழ்வில் ஒரே ஒரு தேநீரை கூட புலிகள் இடத்திலிருந்து நான் நன்கொடையாகவோ பெற்று அல்லது வேறு நிதியின் மூலமாக பெற்று அரசியல் செய்ததில்லை. இனியும் நான் செய்ய போவதும் இல்லை. நான் 1980களில் கொல்லஞ்சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்த போது அங்கு டெலோ, EPRLF, விடுதலை புலிகள் என்று பல்வேறு இயக்கங்கள் அந்த மண்ணிலே வந்து தங்கி இங்கு போர் பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள். அந்த போர் பயிற்சிக்கு வந்த ஒருவராக இருந்தவர் தான் என் கண்முன்னே அமர்ந்திருக்கின்ற முத்தமிழன் என்கிற ஒரு விடுதலை புலியின் முன்னாள் வீரன். 10 வயது 11 வயது சிறுவனாக இருந்த போது நான் அவர் கைப்பிடித்திருக்கிறேன். அவரோடு நூற்றுக்கணக்கான போராளிகளோடு மிதிவண்டிகளை பயணம் செய்திருக்கிறேன். எங்கள் வீதிகளிலே இருக்கின்ற கடைகளிலே கிடைப்பதை வாங்கி உண்டிருக்கிறோம். எங்கள் கிராமங்களை சுற்றி இருக்கிற மோட்டார் கொட்டாய்களிலே தங்கியிருக்கிறோம். குறிஞ்சிப்பாடியில் நெசவு செய்யப்பட்ட தொழிலாகிருந்து கைலிகளை வாங்கி கடல் வழியாக வேதாரண்யத்திலிருந்து புலிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். வீரம் செறிந்த அந்த விடுதலை போராட்டத்திற்கு நினைவிருந்த காலத்திலிருந்து நானும் என் பகுதியை சார்ந்தவர்களும் என் குடும்பமும் உதவியிருக்கிறது. எந்த பிரதிபலனும் பாராமல் உதவியிருக்கிறோம். இப்படி உதவி செய்த காரணத்திற்காக என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது தேச விரோத வழக்குகளும் கொலை வழக்குகளும் கொலை முயற்சி வழக்குகளும் பிற்காலத்தில் தமிழ்நாடு விடுதலை படையை சார்ந்தவர்களால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பாக்கி வழக்குகளையும் சந்தித்தோம். இன்றைக்கு உலகத்தில் இந்த விடுதலைக்காக முகம் கொடுத்தவர்கள், தங்கள் சொத்து பத்துகளை அள்ளி குடித்தவர்கள், தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் இடந்தெரியாமல் இருக்கிறார்கள். நான் கூட இடந்தெரியாமல் சில காலம் இருந்திருக்கிறேன். காரணம், நம்முடைய செயல் உண்மையும் நேர்மையும் தர்மத்தின்படியும் நீதியின்படியும் இருக்க வேண்டும். பொய் கூறுவது, புரட்டு கூறுவது, வேறு விதமான ஆசா பாசங்களுக்கு நாம் கூடுகின்ற ஒரு கூட்டத்தை வைத்து அரசியல் செய்து சுயலாபம் அடைவது ஏற்புடையது அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு சிறு கூட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் குடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, ரசிகர் மன்றம் வைக்கக்கூடாது, பாதாபிஷேகம் செய்யக்கூடாது, சாதி சண்டைக்கு போகக்கூடாது, மதவெறியில் ஈடுபடக்கூடாது, மனிதர்களாக வாழ்வோம், வாழ்கின்ற கொஞ்சம் காலத்தில் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக வாழ்வோம் என்று நான் சொன்ன ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் என்னோடு கைகோர்த்திருக்கிறது. நான் முகப்புரையிலே சொன்னேன், இந்த மேடையிலே சொல்லுகிறேன், இந்த கூட்டத்திற்கு ஒரே ஒரு ரூபாய் கூட எந்த என் உறவுகளுக்கும் நான் தரவில்லை. 15 ஆண்டு காலம் என்னுடைய முயற்சியாலும் இங்கே கூடி நிற்கிற இந்த கொட்டும் மழையிலும் வருகை தந்த என் உறவுகள் அள்ளி கொடுத்த நிதியிலும் தான் இந்த கட்சி நடைபெறுகிறது. அந்த நிதியில்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டம் நடைபெறுகிறது.